1 கொரிந்தியர் 9:5 மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலர் கர்த்தருடைய சகோதரனா யாக்கோபு, யூதா. கேபானா பேதுரு செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? இப்போ இதைத்தான் தப்பாக எடுத்துக்கொள்கிறார்கள். நான் ஏற்கனவே டிபிஎம் சபையை பற்றி ஒரு செய்தியில் உதாரணமாக சொல்லியிருந்தேன். அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளோ இருக்குது. அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவருடைய எளிமை, அவருடைய விசுவாசம், அவருடைய பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது. அந்த காரியங்களுக்கு முன்னாலெல்லாம் நான் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு விட நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்னவன். அவர்களிடத்தில் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுடைய சில உபதேசங்கள், சில நடவடிக்கைகளை, வேதத்துக்கு முரணானவைகளை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதைத்தான் அவங்க 2 வசனங்களை அவங்க தப்பாக விளக்கம் சொல்கிறாங்க. ஸ்திரியை தொடாமல் இருப்பது மனிதனுக்கு நல்லது, அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இதையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. மனைவியாகிய சகோதரி, அதை விட இது மோசம். கல்யாணமே பண்ணாமல் இருந்துட்டு போனால் கூட பரவாயில்ல. கல்யாணம் பண்ணிவிட்டு மனைவியை பார்த்து, இன்னையிலேருந்து நீ எனக்கு தங்கச்சி, நான் உனக்கு அண்ணன், இன்னையிலேருந்து நமக்குள்ள கணவன் மனைவி உறவு கிடையாது என்கிற ஒரு உபதேசத்தை அவர்கள் உபதேசிக்கிறார்கள். அதுதான் ரொம்ப பயங்கரம். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். இந்த வசனம் அப்படி சொல்லப்படலை. அவன் என்ன சொல்கிறான்? எல்லா அப்போஸ்தலர்களும் 12 அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர், அதுக்கு பின்னால் வந்த அப்போஸ்தலர்லாம் குடும்பமாக போகிறாங்க. ஊழியத்துக்காக பிரயாணம் பண்ணும்போது குடும்பமாக பிரயாணம் பண்ணுறாங்க. மனைவியாகிய சகோதரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனைவி, அவங்களுக்கு மனைவி சம்மந்தப்பட்டவங்களுக்கு, பவுலுக்கு அது சகோதரி தானே. அதனால தான் அப்படி எழுதுகிறான். மனைவியாகிய சகோதரின்னு எழுதுகிறான். தமிழில் தான் அப்படி இருக்குது, மூல மொழியில் அப்படி இல்லை. மூல மொழியில் மனைவின்னு தான் இருக்குது. தமிழ் மொழிபெயர்ப்பில் அப்படி எழுதிட்டாங்க, மனைவியாகிய சகோதரி அப்படின்னு எழுதிட்டாங்க. எழுதுனதில் தப்பு இல்லை. அவங்களுக்கு மனைவி, இப்போ மிஸ்ஸஸ் பால், மிஸ்ஸஸ் பீட்டர் எனக்கு தங்கச்சி, எனக்கு அக்கான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? மிஸ்ஸஸ் பீட்டர், திருமதி பீட்டர் எனக்கு அக்கா மாதிரி, நான் அவங்களுக்கு தம்பி மாதிரி அப்படி நேசிப்பாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான். அவங்க பீட்டருக்கு மனைவி, ஆனால் எனக்கு அவர்கள் அக்கா. அந்த துணியில் தான் இது எழுதப்பட்டிருக்கிறது, மனைவியாகிய சகோதரின்னு. அது அந்த துணியில் இல்லை. மனைவியை தங்கச்சியாக மாற்றிவிட வேண்டும், எந்த விதமான சரீர உறவும் கொள்ளக்கூடாது, குழந்தை பெறுவதற்கு மட்டும்தான் அது. 2 குழந்தை பெற்று முடித்து விட்டால், நமக்கு தேவையான குழந்தை பெற்று முடித்து விட்டால் அதன் பிறகு அவள் தங்கச்சி தான் என்கிற உபதேசம் உலகத்திலும் அது உண்டு. நம்முடைய தேச தந்தை, கணத்துக்குரிய காந்தியார் அவர்கள், அவரும் ஒரு குறிப்பிட்ட வயதில் தன்னுடைய மனைவி கஸ்தூரிபா அம்மையாரை அழைத்து அவர் சொன்னார், நான் இனிமேலிருந்து பிரம்மச்சரியம் கைக்கொள்ளப் போகிறேன். இன்று முதல் நாம் ஒரே வீட்டில் இருக்கலாம், ஆனால் நீ தங்கை, நான் அண்ணன் என்று சொன்னதாக அவர் தன்னுடைய சொந்த சரித்திரத்தில் எழுதுகிறார். சத்திய சோதனை என்கிற தன்னுடைய சரிதையில் எழுதுகிறார். காந்தியாரை பற்றி எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவரிடத்தில் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய உண்டு. அவருடைய மனசாட்சிப்படி வாழுதல், அவருடைய உண்மை, அவருடைய அகிம்சை, வன்முறையற்ற வழிமுறை, அவருடைய உறுதி, காந்தியாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது, நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. ஆனால் அவர் அப்படி கடைபிடித்தார். அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் ரட்சிக்கப்பட்டவர் அல்ல. அவர் பைபிளை படித்தவர், கிறிஸ்தவ பாடல்களை கேட்டவர், அதெல்லாம் ஒரு பக்கம் உண்டு. ஆனால் இது அப்படி தப்பாக நம்ம அர்த்தப்படுத்தக்கூடாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், குடும்பத்தை கூட்டிகிட்டு போகிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னா, ஒரே ஆண் மட்டும், இந்த காலத்திலேயே இவ்வளவு வசதி இருக்குது, இவ்வளவு வாகனங்கள், இவ்வளவு விமானம் இருக்குது, கார் இருக்குது, பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, நவீனமான கப்பல் இருக்குது. இப்போதே பிரயாணம் பண்ணுவது என்பது, குடும்பமாக பிரயாணம் பண்ணுவது கஷ்டம். தனியாக பிரயாணம் பண்ணுவது எப்படி வேண்டுமானால் போகலாம். தனியாக பிரயாணம் பண்ணினால் ஒரு மோட்டர் பைக்கில் கூட போய்விடுவேன். கொஞ்சம் தூரம் என்றால் மோட்டர் பைக்கில் போய்விடுவேன். இன்னும் கொஞ்சம் மிதமான தூரம் என்றால் பஸ்ஸில் போய்விடுவேன். அதைவிட அதிக தூரம் என்றால் ரயிலிலே போவேன். அதைவிட மிக அதிக தூரம் என்றால் விமானத்தில் போவேன். இது என்னுடைய வழக்கம். ஆனால் மனைவியையும் மகளையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டுமானால் அதிகமாக திட்டமிடணும். ஏன்னா அவங்களும் வராங்க, அவங்க லக்கேஜும் இருக்கும், தங்குற இடம் முதல்ல சொல்லணும். நான் குடும்பமாக வரேன், நான் ஒரு ஆள்னா எங்கே வேணால்
எங்கே வேணால் நான் தங்கிக் கொள்ளலாம். எனக்கு அப்படி எல்லாம் பெரிய ப்ரைவசி, சில இடங்களிலே நல்ல ப்ரைவசி கொடுக்குறாங்க, நல்ல மிக சிறந்த அறைகளை தருகிறார்கள். அதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன், ஸ்தோத்திரம். ஆனால் நான் ஒருவன் போனால் நான் பாட்டுக்கு போயிடலாம். சில வழக்கமாக போகிற இடங்களில் சொல்லிடுவேன், நீங்கள் ஒன்றும் என்னை கூப்பிடுறதுக்கு யாரையும் அனுப்ப வேண்டாம், நானே வந்துடுறேன் என்று கூட சொல்லிவிடுவேன். ஆகினால ஆனால் குடும்பமாக போனால் தங்கிறதுக்கு இடம் நல்ல இடமா முதல்ல சொல்லணும். அவங்களும் இல்லை, நானே போகிறதா இருந்தால் தங்கிறதுக்கு அவங்களே, நான் எந்த ஹோட்டல்லையும் போய் தங்கிடுவேன். நான் போகிறேன் ஒரு ஹோட்டலில் தங்குறேன்னா எந்த ஹோட்டல்லையும் போய் தங்கிப்பேன், பிரச்சனை இல்லை. குடும்பமாக போகும்போது அது கண்ணியமான ஹோட்டலான்னு பார்க்கணும், பாதுகாப்பான ஹோட்டலான்னு பார்க்கணும். குடும்பமாக பிரயாணம் பண்ணுறது இன்றைக்கும் அது கொஞ்சம் அது ஒரு பொறுப்பு மிகுந்தது. அது இன்னும் அதில் கவனிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் உண்டு. அதிகமாக திட்டமிடணும், செலவு அதிகம், அநேக காரியங்கள் உண்டு. அப்போவே அவங்க குடும்பமாக தான் ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க எல்லா அப்போஸ்தலர்களும், நம்ம பவுல் பர்னபா தவிர. ஆனால் அது அந்த மாதிரி சிரமங்கள், தங்குற இடம், உணவு. நான் ஒரு தள்ளு வண்டியில் கூட போய் சாப்பிட்ருவேன், நான் ஒரு பரோட்டா கடையில் கூட போய் சாப்பிட்ருவேன். எனக்கு குடும்பமாக நான் போனால் அப்படி போக முடியாது. குடும்பமாக போய் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய இடம் ஹோட்டலை பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய அதில் திட்டமிடல் இருக்குது, நிறைய மெனக்கட வேண்டியிருக்கு. அப்போ அந்த ஹோட்டலில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், செலவு அதிகமாகும். குடும்பமாக போகிறதுல பல மோட்டர் பைக்கில் போக முடியாது. குடும்பமாக போனால் பக்கத்து தூரம்னாலும் எனக்கு கார் ஓட்ட தெரியாது, கார் ஓட்டுறதுக்கு ஒரு ஆளை தேடணும். அப்போ காரில் போனால் பார்க்கிங் பிரச்சனை அடுத்த பிரச்சனை. கொஞ்சம் தூரத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பல அம்சங்கள் உண்டு. ஆனால் ஏன் அவங்க குடும்பமாக போனாங்கன்னா, குடும்பமாக போகிறது பாதுகாப்பு. என்றைக்குமே ஊழியக்காரன் தன்னை காத்துக்கொள்வதற்கு. ஏன்னா நீண்ட காலம், இப்போ நாங்கள்லாம் வெளியூருக்கு போகிறோம், ஒரு வாரம் இருப்போம், அதிகபட்சம் 2 வாரம் இருப்போம், அதுக்கு மேலே ஒரு இடத்துல இருக்க மாட்டோம். பொதுவாக 1 நாள் 2 நாள் 3 நாள் தான். சில இடங்களில் விதிவிலக்காக தான் 1 வாரம். 1 வாரம்லாம் ரொம்ப விதிவிலக்கான வட இந்தியா மாதிரி இடங்களுக்கு வகுப்பெடுக்க போகும்போது 1 வாரம் போகிறோம். வெளிநாடுகளுக்கு போனால் கூட 1 வாரம்தான். ரொம்ப தவிர்க்க இயலாத சூழ்நிலைகளில் 10 நாள், அதுக்கு மேலே எங்கேயும் தங்கிறதில்லை, பிரச்சனை இல்லை. குடும்பத்தை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் போனால் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் தங்குவாங்க ஒரு இடத்துல. அப்போஸ்தலர்கள் தங்கி அங்களுடைய ஊழியத்தை நிறுவி அந்த ஊழியத்தை சிறப்படுத்தி விட்டு தான் வருவாங்க. அதற்கென்று ஊழியக்காரர்களை நியமித்து அவர்களை பயிற்றுவித்து நியமித்து விட்டு தான் வருவார்கள். இப்போ 1 வருஷம் 2 வருஷம் தங்குவாங்க. அப்போ மனைவியோடு போகிறது தான் நல்லது. ஏன்னா தேவையில்லாத பேச்சுகள் வராது. சகோதரிகள் அன்பாக பழகுவார்கள். நம் சகோதரிகள் இடத்துல அன்பாக பேச வேண்டியிருக்கும். அது தவறு இல்லை. இப்போ மனைவி இல்லாமல் தனியாக இருக்கிற இடத்துல ஒரு சகோதரி சகோதரிக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு, ஜெபம் பண்ண வேண்டியிருக்குன்னா வேண்டாதவன் இவனாவது ஏதாவது ஒரு பேச்சை கிளப்பி விடுவான். இப்போ மனைவியோடு போனால் அதெல்லாம் தவிர்க்கலாம். நீண்ட கால தங்கக்கூடிய வருஷக்கணக்கில் மாதக்கணக்கில் தங்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னையும் அவன் காத்துக்கொள்ளலாம். மனைவி அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமாக இருப்பாள். ஆகையினால அவர்கள் அப்படி செய்தார்கள். பவுலுக்கு மனைவி இல்லை. ஒன்று அவள் இறந்து போயிருக்க வேண்டும், அல்லது விட்டு பிரிந்திருக்க வேண்டும். 2 விதமான கருத்து இருக்கிறது. அதை பற்றி நான் ஏற்கனவே தனியாக ஒரு செய்தி பேசியிருக்கேன், நீங்கள் அதை வேணால் கேளுங்க. அதனால் குடும்பமாக ஊழியம் செய்வது என்றைக்குமே நல்லது. அப்போஸ்தலர் ஊழியம், அப்போஸ்தலர்னாலே கல்யாணம் ஆகாதவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது, அது தப்பு. பவுலும் பர்னபாவும் விதி கிடையாது. குடும்பமாக ஊழியம் செய்கிறது நல்லது. எங்கே போனாலும் குடும்பமாக போகிறது. வீடு சந்திப்பு போனால் கூட குடும்பமாக போகிறது நல்லது. போக முடியலன்னு சொன்னால் யாரையாவது ஒருவரை அழைத்து கொண்டு போவது நல்லது. அல்லது அந்த வீட்டில் ஒரு ஆண் இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போகிறது நல்லது. ஏன்னா நம்மை காப்பதற்கும் அது உதவியாக இருக்கும். மற்றவர்கள் நம்மை பற்றி தவறாக பேசுவதற்கும் அது இடம் அளிக்காது. ஆனால் பவுல் இதை இந்த மாதிரி அர்த்தத்தில் எழுதலை. ஆகவே குடும்பமாக ஊழியம் செய்வோம், நம்மை காத்துக்கொள்வோம், தேவையில்லாத நிந்தைகளுக்கு இடம் கொடுக்காதிருப்போம். ஆமென்.